வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை வெள்ள தடுப்புக்கு 4445 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தேவை. பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அனைத்து அரசு பள்ளிகளும் இணையம் மூலம் இணைக்கப்படும் என செங்கோட்டையன் அறிவிப்பு. நவம்பரில் 3000 பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்புகள் தொடங்கும் என தகவல். தர்மயுத்தம் நடத்திய ஓபிஎஸ் கடந்த மாதம் மீண்டும் நண்பர் மூலம் தன்னை சந்திக்க தூது அனுப்பினார். கரூரில் செந்தில் பாலாஜி உண்ணாவிரதத்தை முடித்து வைத்து தினகரன் பரபரப்பு பேச்சு. ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 20 அமைப்புகள் மீது சிபிஐ வழக்கு பதிவு. தூத்துக்குடியில் முகாமிட்டு விசாரணை தொடங்க அதிகாரிகள் முடிவு. ராஜஸ்தானில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. பொதுமக்கள் வெளியேற்றம், பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். தமிழக மக்களுக்கு விரோதமான மத்திய அரசின் எந்த திட்டங்களையும் அனுமதிக்க மாட்டோம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவை குறித்து டெல்லியில் பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அப்போது எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரம், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர்கள் விடுதலை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மேலும் பேரிடர் நிவாரணத் தொகை தொடர்பாக கோரிக்கை மனுவும் அளிக்கப்பட்டது. இது தவிர பாஜக அதிமுக கூட்டணி குறித்தும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. சந்திப்பின் போது மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, அமைச்சர் ஜெயக்குமார், தலைமை செயலாளர் ஆகியோர் உடனிருந்தனர். இதனிடையே டெல்லியில் அதிமுக கட்சி அலுவலக கட்டுமான பணிகளையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என கோரியதாக கூறினார். ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் கேட்டுக் கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். திட்டங்களை மத்திய அரசு அளிக்க வேண்டும் என்றும் தேவையான நிதியும் தமிழகத்துக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைந்து அமைத்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பாரத பிரதமர்களை வலியுறுத்தியுள்ளேன். எந்த திட்டத்திலும் தமிழகத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று தெளிவுபடுத்திருக்கின்றோம். ஊடக வாயிலாக தெளிவுபடுத்திக் சுயநிதி பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்க பரிசீலனை செய்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருச்சி, பெரம்பலூர், கடலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளிகளுக்கு தற்காலிக அங்கீகாரம் வழங்கும் நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செங்கோட்டையன் கிராமப்புற மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். அரசு பள்ளிகளை மேம்படுத்தினால் தனியார் பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை குறைந்துவிடும் என அவர் கூறினார். மேலும் 670 பள்ளிகளில் அறிவியல் ஆய்வகம் வரும் டிசம்பர் முதல் வாரத்தில் தொடங்கப்படும் என குறிப்பிட்ட செங்கோட்டையன் அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் இணைய வசதியுடன் கணினி அமைக்கும் பணிகள் நவம்பர் மாத இறுதிக்குள் நிறைவடையும் எனவும் தெரிவித்தார். மிக விரைவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவருடைய மனநிலை கொண்டு 3000 பள்ளிகளுக்கு அடுத்த மாதம் இறுதிக்குள் 6 முதல் 8 வரை இருக்கின்ற மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை அனைத்து முடிக்கப்பட்டிருக்கிறது. பணிகள் மிக விரைவிலே துவங்க இருக்கிறது. அதேபோல 9, 10, 11, 12 படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் உடனடியாகவே நவம்பர் மாதம் இறுதிக்குள் அனைத்து வகுப்பறைகளும் அங்கே கம்ப்யூட்டர் மயமாக்கப்படும், அதிலே இன்டர்நெட் இணைக்கப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னை சந்திக்க விருப்பம் தெரிவித்து கடந்த மாதமும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தூதுவிட்டதாக டிடிவி தினகரன் மீண்டும் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையத்தில் அதிமுக அரசை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் முடித்து வைத்து சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர் கடந்த மாதம் கூட தன்னை சந்திப்பதற்கு நண்பர் ஒருவர் மூலம் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தூதுவிட்டதாக கூறினார். கடந்த வாரம்
அதாவது செப்டம்பர் கடைசி வாரத்திலே அதே தர்மபுத்திரர் நான் சாரை பார்க்க வேண்டும், சாருக்கு உடனிருந்து இந்த எடப்பாடி ஆட்சி விட்டு இறக்கிவிட்டு சாரை முக்கியமான பதவியை அமர்த்த வேண்டும் என்று அதே நண்பர்கள் சொல்லி அனுப்பிய பொழுது நான் தர்மபுத்திரர் அப்படியே இருக்கட்டும், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், இந்த ஆட்சியை இன்னும் ஓரிரு மாதங்கள் தாங்குமா என்று தெரியவில்லை. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டது தொடர்பாக 20 அமைப்புகளின் மீது 12 பிரிவுகளின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை வன்முறை சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனை அடுத்து தூத்துக்குடி வன்முறை சம்பவம் தொடர்பாக சிப்காட் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்குகள் சிபிஐக்கு மாற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து சென்னை பெசன்ட் நகர் ராஜாஜி பவனில் இயங்கி வரும் சிபிஐ புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் ஸ்டெர்லைட் வன்முறை சம்பவம் தொடர்பாக புதியதாக 12 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் புகார்தாரராக தூத்துக்குடி சிறப்பு வட்டாட்சியர் பி சேகர் சேர்க்கப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக கூடுதல், வன்முறையில் ஈடுபடுதல், அரசு சொத்தை சேதப்படுத்துதல், பெட்ரோல் குண்டு வீசுதல் உள்ளிட்ட 12 பிரிவுகளின் கீழ் 20 அமைப்புகளின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக சிபிஐ சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தூத்துக்குடியில் முகாமிட்டு ஓரிரு நாட்களில் விசாரணை தொடங்குவார்கள் என்று கூறப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் சாஸ்திரி நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏராளமான குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் பல்வேறு வர்த்தக நிறுவனங்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் திடீரென நேற்று அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ மளமளவென பரவியதை அடுத்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தின் ஒரு பக்கத்தில் தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு படை வீரர்கள் முதல் கட்டமாக குடியிருப்பில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றினர். இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. விபத்துக்கான காரணம் குறித்து ஜோத்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று ஒடிசாவில் கரையை கடக்கும் என்று கூறினார். இதனால் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலுக்கு அக்டோபர் 10ஆம் தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டார். புயல் காரணமாக வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த ஒரு 2 தினங்களில் புயலாக வலுப்பெற்று ஒரிசா கரையை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடும். அரபிக்கடலில் இருக்கின்ற புயலாலும் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுவதாலும் அரபிக்கடல், தென்னிந்திய பகுதி, வங்கக்கடல் பகுதிகளில் தற்பொழுது காற்றின் போக்கு மற்றும் ஈரப்பதத்தில் மாறுபாடுகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு கடந்த 3 தினங்களாக நிலவி வந்த சாதகமான சூழ்நிலை தற்பொழுது மாறியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இந்த மழையானது படிப்படியாக குறைந்து வரும் அடுத்த 2-3 தினங்களுக்கு. இதனிடையே வங்கக்கடல் தென்கிழக்கு பகுதியில் புயல் வலுப்பெற வாய்ப்பு உள்ளதால் தமிழகத்தில் பாம்பன், எண்ணூர், கடலூர், நாகை, தூத்துக்குடி, புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தேனி அருகே வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் புதிய நியாய விலைக் கடைகளை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். தேனி அருகே உள்ள உப்பார்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டன. அந்த கட்டிடங்களை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். மேலும் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்ட துணை முதலமைச்சர் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதேபோல் தேனி பாராளுமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சீலையம்பட்டி கிராமத்தில் உள்ள தெற்கு காலனியில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக் கடையினை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார்.
சிலை கடத்தல் வழக்கு தொடர்பாக தொழிலதிபர் ரன்வீர் ஷா அவரது தோழி கிரண் ராவ் ஆகியோர் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தொழிலதிபர் ரன்வீர் ஷாவின் சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் உள்ள வீடு மற்றும் பண்ணை வீடுகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட சிலைகள் மீட்கப்பட்டன. இதனையடுத்து தொழிலதிபர் ரன்வீர் ஷாவின் தோழி கிரண் ராவ் வீட்டில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். போயஸ் கார்டனில் உள்ள அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனைகளில் மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 23 பழங்கால சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கிரண் ராவின் KCP சுகஸ் நிறுவன பொது மேலாளர் உள்பட 7 பேருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இதேபோல் ரன்வீர் ஷாவும் இன்று கும்பகோணத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே தந்தையின் சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்க குஜராத் சென்றுள்ளதால் ரன்வீர் ஷா இன்று ஆஜராக மாட்டார் என்றும் 10ஆம் தேதியே ஆஜராகுவார் என்றும் அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சிலை கடத்தல் வழக்குகளில் ரன்வீர் ஷாவும் கிரண் ராவும் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ரன்வீர் ஷா சென்னை ஐகோர்ட்டில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். கிரணும் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற தேர்தலில் தன்னை தோற்கடித்தால் அரசியலை விட்டு விலக தயார் என ராகுல் காந்திக்கு பாஜக MP சாக்ஷி மகராஜ் சவால் விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னவ் தொகுதியில் பேசிய அவர், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்ற பயத்தில்தான் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக மகா கூட்டணிக்கு முயற்சித்து வருகின்றனர் என்று கூறினார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு தைரியம் இருந்தால் தன்னை எதிர்த்து தேர்தலில் போட்டியிடட்டும் என்று சாக்ஷி மகராஜ் சவால் விடுத்தார். தேர்தலில் தோற்றால் அரசியல் விட்டு விலக தயாராக இருப்பதாகவும், ராகுல் காந்தி தோற்றுவிட்டால் இத்தாலிக்கு சென்றுவிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் யாத்திரை மேற்கொள்ளும் முன்பு ராகுல் காந்தி தன்னை புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் சாக்ஷி மகராஜ் கூறினார். நாட்டின் முதுகெலும்பாக திகழும் பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டியது இன்றியமையாதது என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்திய தொழிலதிபர்கள் மற்றும் தொழில்துறை நிபுணர்களின் மாநாடு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ராஜ்நாத் சிங், நாட்டின் முதுகெலும்பாக திகழ்வது பொருளாதாரமே என்று கூறினார். பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தால் மாநிலங்கள் தங்களது இலக்குகளை அடைய முடியாது என அவர் குறிப்பிட்டார். எனவே தங்கள் பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டியது மாநிலத்தின் இன்றியமையாதது என ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார். மேலும் மாநிலத்தின் பொருளாதாரத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க மக்களின் அதிகபட்ச முதலீடு இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். ராகுல் காந்தி பிரச்சாரத்தின் போது பலூன் வெடித்த தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. சத்தீஸ்கர், மிசோரம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மத்திய பிரதேச மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அவரை வரவேற்கும் விதமாக ஜபல்பூர் மாவட்டத்தில் சாலை நெடுகிலும் கட்சி கொடிகளும் பலூன்களும் பறக்கவிடப்பட்டிருந்தன. ராகுல் காந்தி திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது தொண்டர்கள் சிலர் அவருக்கு ஆரத்தி எடுக்க முயன்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஆரத்தி தட்டில் இருந்த நெருப்பு அருகில் உள்ள பலூன் மீது பட்டு தீப்பற்றி வெடித்து சிதறின. இந்த விபத்தில் ராகுல் காந்திக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் ராகுல் காந்தி பிரச்சாரத்தின் போது பலூன் வெடித்த தீ விபத்து ஏற்பட்டது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய பாதுகாப்பு குழுவினர் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கும். அதன்படி உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிகிறது. வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் வருகின்ற 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாத சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் இதர வருமானம் பெறுவோர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய கடந்த ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சில காரணங்களால் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்தது. இதனிடையே பங்குதாரர்கள் உள்பட பல்வேறு தரப்பினர் விடுத்த கோரிக்கையை ஏற்று அக்டோபர் 15ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட வருமான வரித்துறை வரும் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. ரஃபேல் ஒப்பந்தத்துக்கு எதிராக மீண்டும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரவுள்ளது.
பிரான்சிடமிருந்து 36 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்கு மத்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் கோடிக்கணக்கில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இதனிடையே ரஃபேல் ஒப்பந்தத்துக்கு தடை விதிக்க வலியுறுத்தி வழக்கறிஞர் ML சர்மா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நாளை விசாரிக்கப்படும் நிலையில் வழக்கறிஞர் வினித் தண்டா என்பவரும் புதிதாக பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் காங்கிரஸ் ஆட்சியில் ரஃபேல் விமானங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலை மற்றும் தற்பொழுது வாங்கும் விலை போன்றவற்றை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்றும் ஒப்பந்தத்தில் ரிலையன்ஸ் தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணங்களை தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த மனு தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வருகிறது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணை நாளை நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். சென்னையில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகு போட்டியில் சென்னையை சேர்ந்த நஃபிசா முதலிடம் பிடித்துள்ளார். திருநங்கைகளுக்கான அழகு போட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள மியூசிக் அகாடமியில் நடைபெற்றது. சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நடிகர் ராகுல், நடிகை கஸ்தூரி உள்ளிட்ட திரை நட்சத்திரங்களும் கலந்து கொண்டன. இந்த போட்டியில் தமிழகம் உள்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டன. சென்னையை சேர்ந்த நஃபிசா முதலிடமும், ஈரோட்டை சேர்ந்த இனியா 2வது இடமும், காரைக்குடியை சேர்ந்த மதுமிதா 3வது இடத்தையும் பிடித்தன. ஆறுதல் பரிசு தூத்துக்குடியை சேர்ந்த ரேணுகாவுக்கு கிடைத்துள்ளது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பவுண்ட்ரின் ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பண்ணினதில் ரொம்ப சந்தோஷம். டைட்டில் வின் பண்ணதில் நான் 5 கிராம் வின் பண்ணியிருக்கேன். அதை வச்சு பவுண்ட்ரினில் திருநங்கைகளுக்காக ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதில் திருநங்கைகளுக்கு எந்தவித பணம் இந்த மாதிரி ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக நான் பரதநாட்டியம் டீச் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா பரதநாட்டியம் வந்து அர்த்தநாரீஸ்வரரோடது. அதனால் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிற திருநங்கைகளுக்கு இந்த பரதநாட்டியத்தை வந்து டீச் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசையோடு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண இந்த பவுண்ட்வினுக்கு ரொம்ப நன்றி. திருப்பரங்குன்றம் திருவாரூர் இடைத்தேர்தலில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணியினர் டெபாசிட் கூட வாங்க மாட்டார்கள் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள கிருஷ்ணா நகரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலக திறப்பு விழா நடந்தது. இதில் அக்கட்சியின் பொருளாளரும் தஞ்சாவூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறினால் அக்கட்சியுடன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கூட்டணி வைக்கும் என்று தெரிவித்தார். திருவாரூர் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் எப்பொழுது நடந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தான் அங்கே வெற்றி பெறுவார்கள். அந்த தோல்வி பயத்தில் தான் இந்த ஆளுங்கட்சியினர் தேர்தலை சந்திக்க பயந்து கொண்டு மழையை காரணம் காட்டி இந்த தேர்தலை ஒத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மக்களுக்கே நன்றாக தெரியும். அங்கே டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க எடப்பாடி அணியை சேர்ந்த வேட்பாளர்கள். சென்னையில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு துறையைச் சேர்ந்த பிரமுகர்கள் பங்கேற்று உரையாற்றினர். சென்னை மயிலாப்பூரில் திமுக மகளிர் அணி சார்பில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின், மகளிர் அணி செயலாளர் கனிமொழி, பொருளாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் TR பாலு உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறையைச் சேர்ந்த பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர்கள், மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியவர் கருணாநிதி என்று புகழாரம் சூட்டினர். தொண்டர்களோட பாத்தீங்கன்னா பிரதமரை சொல்லுவாரு, ஜனாதிபதியை சொல்லுவாரு, இன்னும் கவர்னரை சொல்லுவார், எல்லாம் சொல்லுவாங்க. அமைதியா இருக்கும். சொல்லிட்டு கீழே இறங்கி சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளேன்னு சொல்லுவார். பாத்தீங்களா, அந்த நேரம் தொண்டர்கள் ஆரவாரிக்கு தெரியுமா, தலைவர் என்ன சொல்றாரு, இண்டிவிஜுவலா ஒவ்வொரு தொண்டரும் தலைவர் என்னதான் விசாரிக்கிறாருன்னு இந்த அலை பாத்தீங்களா. இப்படிதான் திமுகவை தலைவர் கலைஞர் தொண்டர்களோடு ஒரு டெலிபதியாக கட்டமைச்சிருக்கிறாரு. 9 Ali, Usu,
கோத்திங்க. ஏன்னா எவ்வளோக்குள்ள எங்களை கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோக்குள்ளமா கேவலமாக தான் அந்த சமுதாயத்தில் எங்களுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. ஆனால் கலைஞர் ஐயா தான் முதல்ல எங்களுக்கு திருநங்கையன்னு ஒரு பேர் வச்சாரு. இது ஒரு தாயோ ஒரு தந்தையோ நார்மலா தனக்கு பிறக்க போற குழந்தைக்கு வைக்கிற பேரு கிடையாது. ஒரு இனத்திற்கே பேர் வைத்து அழகு பார்த்தவர் தான் எங்க வரலாற்று சிறப்பு மிக்க கலைஞர் அவர்கள். மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் பேர் ஏன் வைக்கணும் இல்லையா? வேற ஏதாவது பேர் வச்சிருந்துருக்கலாம்ல? ஏன் முத்துலட்சுமி ரெட்டின்னு பேர் வைக்கணும்? வேற பேர் வச்சிருந்துருக்கலாம்ல? அன்னை சத்யான்ற பேர்ல ஒரு திட்டம் இருக்கேன், ஏன் அந்த பேர்ல வச்சாங்க? வேற பேர்ல வச்சிருக்கலாமே. அப்போ இதுலேருந்து வாட் இஸ் இட் சே அபவுட் ஹிம் ஆஸ் அ பர்சன்? மூவாலூர் ராமமிர்தம் அம்மையார்னு ஒரு லேடி இருக்கிறது எனக்கு தெரியாது. பட் இந்த திட்டத்தை நான் கேள்விப்படும் போது அப்படி ஒரு லேடி இருந்திருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க திராவிடத்தில் அப்படி இருந்திருக்காங்க, பெண் சுதந்திரத்துக்காக அப்படி போராடி இருக்காங்க, இந்த பர்டிகுலர் இனத்தில் இருந்த பெண்களுக்கு உண்டான இழுக்கை அவங்க அடிச்சிருக்கிறாங்கன்னு என்ன மாதிரி ஒரு ஜூனியருக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சு அந்த பேரை அவர் வைக்கிறாரு. சபரிமலைக்கு பெண்கள் செல்லலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளதாக சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் தேசிய இணை பொதுச் செயலாளர் துரைசங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரிடம் மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் சபரிமலையில் பெண்களை அனுமதிப்பதை எதிர்த்து வரும் 12ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சத்தியப்பிரமாணம் எடுக்கும் போராட்டம் நடைபெறவுள்ளதாகவும் கூறினார். உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற அந்த தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனுவானது இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வருகிற 12ஆம் தேதி நம்முடைய வள்ளுவர் கோட்டத்தில் மாலை 3 மணி முதல் 6:30 மணி வரை அனைத்து இந்து இயக்கங்கள், ஆன்மீக அமைப்புகள், குறிப்பாக சென்னையில் 32 ஐயப்பன் கோவில் இருக்கு, அந்த கோவிலுடைய நிர்வாகிகள் அனைவரையும் நாங்கள் இதுக்காக அழைப்பு விடுத்திருக்கிறோம். குருசாமிகள் வருவாங்க, பெண்கள் மிக அதிகமான அளவில் வருவதற்கான உண்டான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. பல்லடம் அருகே சோதனைச் சாவடியில் பணியில் இருந்த போலீசார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு வடமாநில தொழிலாளர்கள் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டை சோமனூர் சாலையில் இச்சம்பட்டி சோதனைச் சாவடி உள்ளது. இங்கே மங்களம் காவல் நிலைய போலீசார் 3 பேர் பணியில் இருந்தனர். அப்பொழுது அங்கே குடிபோதையில் ரகளையில் ஈடுபட்ட வட மாநில தொழிலாளர்களை தடுத்து நிறுத்தி விசாரணை செய்துள்ளனர். அதில் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் போலீசாரை தாக்கிய வட மாநில தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். இதில் காவலர் சூரியபிரகாஷுக்கு காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள மங்களம் போலீசார் வட மாநில தொழிலாளர்களை தேடி வருகின்றனர்.